ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பீன்ஸ் கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பீன்ஸில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதை நாம் சாப்பிட்றனால நம்மளுடைய உடம்புக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்து அதை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இந்த பீன்ஸ் பீஸுகளை இப்படி குட்டி குட்டி துண்டுகளாக ஈவனாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஆயில் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருக ஆரம்பித்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீன்ஸ் துண்டுகளை இதில் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெய்யோட இந்த பீன்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றப்போ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே நாம் இந்த பீன்ஸில் பொரியல், கூட்டு, அவியல், அப்புறம் குழம்பு இல்லை கிரேவி எது வேணால் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பைசியான ஒரு சைட் டிஷ் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரெசிபியும் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு லிட் போட்டு இதை கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நெய்யோட இந்த பீன்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆயிருந்தால் போதும். இப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்பவே இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் அது கூட நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து இது கூட நாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நீங்கள் நல்லா வதக்கணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நாம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது இதில் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதில் புளி எதுவும் சேர்த்திக்கிறது இல்லை. ஸோ தக்காளி தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் இது கூட நாம் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ்களை சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி நல்லா கலந்ததும் இது கூட இப்போ நாம் சில மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒன்றா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வர நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கிட்டோன்னா இந்த கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. நாம் இதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டுமே கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் நாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் தண்ணி சேர்க்காமையே இது ஃபுல்லாக அப்படியே குக் பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததும் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இப்படி ஒரு கொதி விட்டுட்டு எடுங்க. அப்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாவே குக் ஆகி வந்திருக்கும். ஆனால் இது 3/4 வேக்காடு தான் இருக்கணும். ரொம்பவும் நாம் குக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த பீன்ஸ் ரொம்ப குக்கானால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இதில் லைட்டாக கொத்தமல்லி தலைகளை தூவி நாம் இறக்கி வச்சிடலாம். இப்போவே கமகமன்னு அவ்வளோ
சூப்பரான ஸ்மெல் வருது. இது சப்பாத்தி கூடவோ இல்லை ஒயிட் ரைஸ் கூடவோ சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனேயே அப்டேட்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.